வெல்கம் டு ட்வின் மாம்ஸ் vlog. இது நம்ம சேனலோட செகண்ட் லாங் வீடியோ. ரொம்ப லாங் கிடையாது, ஒரு 3 minutes வீடியோ தான். என்னால் வந்து லாங் வீடியோ எடுக்க முடியல பாப்பாங்களை வச்சுக்கிட்டு. இனி வர டேஸில் வந்துட்டு லாங் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு முடியுதுன்னு. இன்றைக்கி மண்டே ஆஃப்டர்நூன் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்றும் இன்றைக்கும் வந்து இங்கே ஃபுல்லாக மோடமாகவே இருக்குது. ஒரு 11 o'clock போல் நல்லாவே வந்துட்டு ட்ரிஸ்லிங் மழையாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு எனக்கு வேறு அடிச்சிக்கிச்சு. அதனால் வந்து பாத்திரத்தெல்லாம் வெளியில் தான் தூக்கி போட்டு கழுவ வேண்டியதாக இருக்குது. ட்ரிஸ்லிங்லேயே உட்காந்து கழுவுனே. பாப்பாங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு ஒரு 1 o'clock போல் 2 பேர்த்தையும் வெளியிலேயே போட்டு தூங்க வச்சுட்டு 3 days ஆகுது ட்ரெஸ் வாஷ் பண்ணி. பாப்பாங்களுக்கு இன்னர்ஸ்லாம் வந்து எதுவுமே இல்லை. அதனால் வந்துட்டு ட்ரெஸ் வந்து போட்டு விட்டுட்டேன். மழை வந்தால் என்ன நம்மளது ட்ரை பண்ணி தானே கொடுக்குது, உள்ளேயே வந்து காய வச்சுக்கலான்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன். செடிங்களுக்கும் பார்த்திங்கனாக்கா 1 o'clock மேலேயே ஆகுது. பட் நான் வந்து இன்னும் தண்ணி ஊற்றலை. ஏன்னா மழை மூடமாகவே இருக்குது. நேற்று ஊற்றின தண்ணியே பார்த்திங்கனாக்கா ரொம்ப வந்து மாய்ச்சராகவே இருக்குது. அந்த மல்லிகைப்பூ இருக்க செடியில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மாய்ச்சராகவே வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்துட்டு கொஞ்சம் போட்டு விடலாம். வெந்தயம் போட்டு விட்டாக்கா இன்னொரு செடி வாங்கி வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வளரும். கஸ்தூரி மேகி செஞ்சு வச்சுக்கலாம். அதாவது காய வச்சு கொஞ்சம் வச்சுட்டு இந்த பன்னீர் கிரேவி இதுக்கெல்லாம் போடுறதுக்காகும். அப்படி இல்லைனாக்கா பச்சையாக கூட பொரித்து பாப்பாங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பருப்பு மாதிரி போட்டு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் போடும்போது வந்து வீடியோ எடுத்து போடுறேன். தனியாக இருந்தவே பார்த்திங்கன்னா சமைக்கவே முடியல. ஸோ அதனால் வந்துட்டு நேற்று ஃபுல்லாகவே வந்து நான் சமைக்கவே இல்லை. ஹஸ்பண்ட் வந்து ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் வந்து இட்லி அரிசி காலி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இட்லி அரிசி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணி தான் இது எடுத்து வச்சுருந்தேன். உளுந்தும் அரிசியும் கழுவுற தண்ணி தான் நான் எப்போவுமே வந்து எடுத்து வச்சு 1 day கழித்து செடிகளுக்கு கொடுப்பேன். நம்மளோட சேனலில் வந்து ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி செடிகளுக்கு ஃபெர்டிலைசர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. இனி அடுத்தடுத்து என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுப்பேங்கிறத நம்ம சேனலில் வீடியோவை போடுறேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு மினி இட்லி தான் வந்து ஊற்றி கொடுத்தேன். பாப்பாங்க வந்து ஒழுங்காக சாப்பிடல. ஸோ அந்த மீதியாகிற இட்லியெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருவேன். இப்படி செடிக்கிட்ட இங்கே வச்சேன்னா அணில் ஒன்று வரும். அணில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வழியாக வரும். அதுவும் வந்து எடுத்து சாப்பிடும். ப்ளஸ் வந்து காகம் வந்துட்டு காக்கா நிறையா வரும், அதை சாப்பிடும். சரி இன்றைக்காவது கொஞ்சம் நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நேற்று ஹஸ்பண்ட் வந்துட்டு வாழைப்பூலாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து முருங்கைக்காய் போட்டு பருப்பு சாம்பார் வச்சுட்டு வாழைப்பூ வந்து கொஞ்சமாக பருப்பு போட்டு தேங்காய் போடாமல் பொரியல் மாதிரி செஞ்சுட்டேன். சாப்பாடு வந்து குக்கரில் வச்சுட்டேன். தனியாக இருந்தாவே எதுவுமே சமைக்க பிடிக்காது, சாப்பிடவும் பிடிக்காது. நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து டீ வந்து இன்டேக் பண்ணிகிட்டே வந்து இருந்துருவேன். நான் வந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து நான் ஒயர் கூட போட்டு சேல் பண்ணுறேன். ஒயர் பேக்ஸு ப்ளஸ் வந்துட்டு பியூட்டிஷியன் முடிச்சிருக்கேன், மெஹந்தி ஆர்டிஸ்ட் முடிச்சிருக்கேன்னு. பியூட்டிஷியனும் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டும் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இந்த ஒயர் பேக்ஸ் தான் வந்து போட்டு சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து நிறைய சேல் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 2 பேக் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு போட்டு வச்சுருக்கேன். ஒன்று ஃபினிஷ் பண்ணிவிட்டேன், 1 3 row பேஸ்கெட் வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணல. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்